பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உலக மீட்பெரும் இரட்சகரும் நம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் ஜெப வல்லமை ஊழியங்கள் வாயிலாக தேவ பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவ சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்நாள் தேவ செய்தியாக நான் உங்களோடு கூட பேசப்போகும் செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தருக்கு பிரியமானவர் யார்? கர்த்தருக்கு பிரியமானவர் யார்? நாம் எல்லோரும் கர்த்தருக்கு பிரியமானவர்கள்தான். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் தான். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறார். கர்த்தர் நம்மை காத்து வழிநடத்தி வருகிறார். ஆனால் நம்மை நேசிக்கும் நம்முடைய தேவனுக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோமா? இப்படியாக ஒரு கேள்வியோடு கூட யார் கர்த்தருக்கு பிரியமானவன் என்ற இந்த தேவ செய்தியிலே, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாமே சோதித்து பார்க்க போகிறோம். நான் உண்மையில் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறேனா இல்லையா என்பதை வேதத்தின் வாயிலாக நாம் சோதிக்கப் போகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் என்று. பவுலடியார் சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நாம் யாராக இருக்கிறோம்? ஞானமுள்ளவர்களாக இருக்கிறோமா? இல்லை மதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நீங்கள் ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்பதை அறிந்து செயல்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பாக ஞானம் உள்ளவர்கள்தான். நாம் ஒவ்வொருவரும் மதி உள்ளவர்கள்தான். ஆக நாம் ஞானம் உள்ளவர்களாக மதி உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மில் பிரியமாய் இருக்கிறார். ஆனால் நாம் அவருக்குள் பிரியமாய் இருக்கிறோமா? முதலாவது சோதனையாக, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று. வேதம் என்ன சொல்லுகிறது? நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று. தேவன் பிரியமாயிருக்கக்கூடிய பலி நாம் ஒவ்வொருவரும், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நன்மை செய்பவராக, தான தர்மம் பண்ணுபவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? தான தர்மம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று அப்போஸ்தல நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. ஆக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்கிறவராகவே வாழ்ந்தார். அவர் செய்த நன்மைகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் அல்லவா? குஷ்டரோகி, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க முடியும் என்று சொன்னபோது
எனக்கு சித்தமுண்டு மகனே நீ சுத்தமாகி என்று சொல்லி அவனுடைய கரத்தை பிடித்து சுத்தமாக்கவில்லையா? நீண்ட நாட்களாக கண்கள் தெரியாத குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொன்னபோது அவனுடைய கண்களை திறக்கவில்லையா? திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து அவருக்கு முன்பாக கிடத்திய போது அவனை எழுந்து நடக்க சொல்லவில்லையா? ஊமையனை பேச வைக்கவில்லையா? செவிடனை கேட்க வைக்கவில்லையா? இப்படியாக அவர் அநேக நன்மைகளை செய்தார். நன்மைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆக நம்முடைய தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அவரை போல நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதை அவரே சொல்லியிருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பு பிரகாசிக்க கடவது என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம், கிறிஸ்துவை கடவுளாக கொண்டிருக்கிற நாம், கிறிஸ்துவை போல் நாம் நன்மை செய்தால் நம்மில் நம்முடைய தேவன் மகிமைப்படுவார் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை காண வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் செய்யும் ஒவ்வொரு நற்கிரியைகளின் வாயிலாக நம்முடைய தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய தேவனை அறியாத ஒரு மனிதன் கீழே விழுந்து கிடக்கிறான் என்றால் அவனை தூக்கி அவனுக்கு தண்ணீர் கொடுத்து அவனுடைய பசியை போக்கி அவன் வீட்டில் கொண்டு விடும்போது அவனை சேர்ந்தோர், அவன் வீட்டை சேர்ந்தோர் நம்மை பாராட்டும் போது, நம்மை புகழும் போது நம் நிமித்தம் நம்முடைய தேவன் மகிமைப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் நம்மை கொண்டு அவரை அறிந்து கொள்ளுவார்கள். ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் நன்மை செய்பவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். பண்டை காலத்திலே கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்க வந்தவர்கள் அநேக நன்மைகளை செய்தபடியினால்தான் நாம் நம்முடைய நாதராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம். நாமும் கிறிஸ்தவர்களாக இன்று அவருக்குள் வாழ்கிறோம். அன்பானவர்களை, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது பாவமாயிருக்கும் என்று. கிறிஸ்தவர்களாகிய நாம் நன்மை செய்பவர்களாகவே வாழ வேண்டும். நம் தேவன் நன்மை செய்பவர். அவரை போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நன்மை செய்பவர்களே என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும். ஒருவேளை நாம் நன்மை செய்யவில்லை என்றால், நமக்கு இது தீமை என்று தெரிந்திருந்தும் நாம் தீமையான காரியத்தை செய்தால் வேதம் சொல்லுகிறது அது பாவம் என்று. ஆக பாவம் நம்முடைய வீட்டின் வாசற்படியிலே படுத்து கிடக்கும். பாவம் நம்முடைய வீட்டின் வாசற்படியிலே படுத்து கிடக்கும். நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே, நீங்கள் நன்மையானதை செய்யுங்கள், தீமையானதை செய்யாதிருங்கள். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவனோ தேவனை காணவில்லை என்று. ஆக யார் யார் நன்மை செய்கிறார்களோ அவர்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவனுக்குள் வாழ்பவர்கள். நன்மை செய்யாமல் தீமை செய்பவர்கள் பாவிகள், அவர்கள் தேவனை அறியாதவர்கள், அவர்களைத்தான் துன்மார்க்கர் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வேதம் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறது, நன்மை செய்யும்படி திராணி உனக்கு இருக்கும்போது நீ செய்யாமல் இராதே. உன்னால் முடியும், ஒருவருக்கு நன்மை செய்ய முடியும். அப்படி இருந்தும் நீங்கள் நன்மை செய்யவில்லை என்றால் அது பாவம். வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது. ஆக நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்வது போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் நன்மை செய்பவர்களாகவே இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அடுத்தபடியாக நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறோமா
இல்லையா என்பதை அறிந்து கொள்ள நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்ப்போம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். ஆக கர்த்தர் பிரியப்படுகிற காரியம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதியின்படியும் நியாயத்தின்படியும் நடக்க வேண்டும் என்பதுதான். ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர் நீதியின்படியும் நியாயத்தின்படியும் நடக்க வேண்டும். நாம் எப்படி வாழ்கிறோம்? இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வது போல ஏசாயா 59:4 நீதியை தேடுகிறவனும் இல்லை, நீதிக்காக போராடுகிறவனும் இல்லை, சத்தியத்துக்காக வழக்காடுகிறவனும் இல்லை. நம்மில் அநேக நீதியை தினம் தினம் சாகடித்துக் கொண்டிருக்கிறோம். நீதிக்கு விரோதமாகவே வாழ்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளாகி நாம் நீதியின்படியே வாழ வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் நீதிபரராக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று. இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று. நாம் யாராக இருக்கிறோம்? நாம் நீதியின்படி தீர்ப்பு செய்கிறோமா, இல்லை தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறோமா? நம்மோடு கூட இருக்கிறவர்களிடையே கூட நாம் நீதியின்படியும் நியாயத்தின்படியும் நடப்பதே இல்லை. பணக்காரனுக்கென்று ஒரு நீதி, ஏழைக்கென்று ஒரு நீதி. செல்வம் படைத்தவனுக்காக நாம் பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, செல்வம் படைத்தவனுக்காக பரிந்து பேசக்கூடாது, ஏழைகளுக்காக நாம் பரிந்து பேச வேண்டும் என்று. ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவதரிக்கும் போது ஏழையாகத்தானே அவதரித்தார், இல்லையா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களில் மிக தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார், ஏழைகளின் வழக்குகளை தோற்க பண்ணவும், சிறுமியானவர்களை தண்டிக்கவும், அநீதியான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ என்று. ஆக அநீதியான தீர்ப்புகளை செய்கிறவர்கள் யார்? கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்கள் யார்? அநீதியான தீர்ப்புகளை எழுதுகிறவர்கள் நியாயாதிபதிகள், நீதிபதிகள். இந்த நீதிபதிகள் அநியாயமான தீர்ப்புகளை எழுதுவதற்கு காரணம் என்ன? நீதிபதிகள் அவர்கள் தீர்ப்பு எழுதுவதற்கு அவர்களுக்கு சாட்சிகள் தேவை. இந்த சாட்சிகளை வழக்கறிஞர்கள் நீதிபதிகளுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஒருவேளை இந்த சாட்சிகள் பொய் சாட்சிகளாக இருந்தால் நீதிபதிகள் அநியாயமான தீர்ப்புகளை எழுதிவிடுகிறார்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலை உருவாவதற்கு காரணம் என்னவென்றால், அங்கே நீதி குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. கொடுமையான கட்டளைகளை எழுதுவது யார்? ஆட்சியில் இருப்பவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ கொடுமையான கட்டளைகளை எழுதிவிடுகிறார்கள். இப்படியாக வேதம் சொல்லுகிறது, அநீதியான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ என்று. நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கொடுமையான கட்டளைகள் நம்மால் எழுதப்பட்டு விடக்கூடாது. அநியாயமான தீர்ப்புகள் வந்துவிடக்கூடாது. எவன் ஒருவன் துன்மார்க்கனுக்கு சாதகமாக வழக்காடுகிறானோ அவன் அநியாயம் செய்கிறான். சட்டம் படிக்கும் இளைஞர்கள் சட்டம் படிக்க செல்வதற்கு முன்பாக பெற்றோர்கள் அவர்களை மனமகிழ்ச்சியாக அனுப்பி வைக்கிறார்கள். என் மகன் சட்டத்தை படித்து நீதியை நிலைநாட்டுவான் என்று. ஆனால் நடக்கிறது என்ன?
சட்டம் படிக்க சென்ற மாணவர்கள் சட்டத்தை படித்து பட்டத்தை வாங்கிக் கொண்டு வாங்கிய பட்டத்தை பெட்டிக்குள் வைத்துக்கொண்டு சட்டத்துக்குள் இருக்கக்கூடிய ஓட்டைகளை எல்லாம் தங்களுக்கு சாதகமாக கொண்டு வழக்குகளை தெரிந்தெடுத்து அந்த வழக்குகளிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பொய் சாட்சிகளை ஜோடித்து எந்த ஒரு குற்றம் செய்யாதவனையும் சிறைக்குள் தள்ளி குற்றம் செய்தவனை வெளியே சுதந்திரமாக நடமாட வைத்து விடுகிறார்கள். இது பாவம் இல்லையா? இது பாவம் இல்லையா? வழக்கறிஞரிடம் சென்று ஏன் இப்படியாக துன்மார்க்கனுக்காக நீங்கள் வாதாடுகிறீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள், இது என்னுடைய தொழில் தர்மம் என்று. நான் எந்த வழக்கு எடுத்துக்கொண்டேனோ அதிலே வெற்றி பெறுவதுதான் என் வேலை என்று. பொதுவாக ஏழைகளின் வழக்குகளை எடுத்துக்கொண்டால், நீதிக்காக வாதாட வேண்டிய வழக்குகளை எடுத்துக்கொண்டால் அதில் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பொருளீட்ட முடியாது. குற்ற வழக்குகளில், கிரிமினல் வழக்குகளில் அவர்கள் பாவம் செய்தவர்களுக்கு, அநியாயம் செய்தவர்களுக்கு சாதகமாக வாதாடினார்கள் என்றால் அவர்களுக்காக அதிக அளவிலே பொருள் கிடைக்கும். அதற்காகத்தான் இந்த காரியத்தை செய்கிறார்கள். ஆக பொருளுக்காக நீதியை குழி தோண்டி புதைக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பொய் சாட்சிகளை உருவாக்குகிறார்கள். 10 கட்டளைகளிலே ஒன்று பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று. ஆனால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களில் அநேகர் தினம் தினம் பொய் சொல்லுபவர்களாகத்தான் வாழ்கிறார்கள். பொய்யான வாழ்க்கை, பொய் சாட்சிகள், பொய் சொல்லியே நாளை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலை முதல் மாலை வரை பொய் சொல்லுகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த பொய் சாட்சி சொல்லுகிறவனும் தேவன் என்னை பாதுகாக்கிறார் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். கர்த்தர் ஒரு நாளும் சொல்லவில்லை நீ பொய் சாட்சி சொல்லி பிழைக்க வேண்டும் என்று. நீ செய்யும் தொழிலை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொன்னார் என்றால் அவன் நீதியின்படியும் நியாயத்தின்படியும் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னாரே ஒழிய அவன் பொய் சாட்சி சொல்லி வாழாதிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யார் தேவனுக்கு பிரியமானவர்? நீதியின்படியும் நியாயத்தின்படியும் நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். எல்லா இடங்களிலும் பொய் சாட்சி வெற்றி அடைந்து விடுகிறது. நம்முடைய நாதர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே செய்த நன்மைகளை பார்த்து பொறாமை கொண்ட சதுசேயரும் பரிசேயரும் அவரை என்ன செய்தார்கள்? அவருக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை தயார் செய்தார்கள். அவரை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தினார்கள். பாவி என்று முத்திரை குத்தினார்கள். சிலுவையிலே அறைய வைத்தார்கள். இதையெல்லாம் நாம் அறிந்திருந்தும் நாம் நீதியின்படி நடக்கவில்லை என்றால், நேர்மையாக நடக்கவில்லை என்றால் நாம் எப்படி கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியும்? நாம் எப்படி தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்ல முடியும்? ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமான காரியம் நாம் ஒவ்வொருவரும் நீதியின்படியும் நியாயத்தின்படியும் நடக்க வேண்டும். நம்முடைய தேவன் நீதிபரராய் இருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கபடி நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று அவர் சொல்லி இருக்கிறார். நானே ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவனவனுடைய கிரியைகளின்படி, அவனவனுடைய செயல்களின்படி, அவனவனுடைய நீதியின்படி அவனுக்கு நீதி வழங்குவார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் பிரியமாயிருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக வேதம் சொல்லுகிறபடி நாம் நீதியின்படியும் நியாயத்தின்படியும் நடந்தேயாக வேண்டும். பரிதானத்துக்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்க்கிறவனுக்கு ஐயோ! பரிதானத்துக்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்க்கிறவனுக்கு ஐயோ என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். குற்றவாளியை நீதிமானாக ஆக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கவே முடியாது. மீண்டுமாக யார் கர்த்தருக்கு பிரியமானவர்? மூன்றாவதாக சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே
சகரியா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள் என்று. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. உண்மை உள்ளவன் எவனோ அவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. அப்படி இருக்க நாம் உண்மையை பேசாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருந்தால், பொய் சொல்லுகிறவர்களுக்கு போஜனம் கிடைக்காது என்று பொதுவாக ஒரு பழமொழி உண்டு. ஆனால் இப்பொழுது யாராக இருந்தாலும் வாயை திறந்தால் பொய்த்தானே. வியாபாரம் செய்கிறவர்களும் பொய் சொல்லித்தான் பிழைக்கிறார்கள் இல்லையா? நாம் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் பொய் சொல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்முடைய தேவனுக்கு நாம் பிரியமாயிருக்கிறோம். இப்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று. அநேகருக்கு தேவனிடத்தில் எதை கேட்டாலும் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று ஆசை. ஆனால் அதே அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று. ஆக யார் தேவனுக்கு பிரியமானவர்? யார் தேவனிடத்தில் அன்பாயிருப்பவர்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள். இதை நான் சொல்லவில்லை, யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று நம்மால் சொல்ல முடியுமா? அவருடைய கற்பனைகள் தான் நமக்கு நன்றாக தெரியுமே. நான் அவருடைய 2 கற்பனைகளையும் நான் கையாளுகிறேன் என்று நம்மில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வரை படித்து பார்க்கும்போது அங்கே இயேசு கிறிஸ்து அவருடைய கற்பனைகளை குறித்து சொல்லுகிறார். அவர் அநேக கற்பனைகளை சொன்னாலும் கற்பனைகளிலே பிரதானமான கற்பனை எது என்று கேட்டபோது அவர் இப்படியாக சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று. ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லும் கற்பனை நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று. நம்மால் சொல்ல முடியுமா நம்முடைய ஆத்துமா எங்கே இருக்கிறது என்று? நம்முடைய மனது எங்கே இருக்கிறது என்று? நம்முடைய மனதை, நம்முடைய உள்ளத்தை முழுமையாக தேவனுக்கு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தேவனிடத்தில் பிரியமாயிருந்தால் நம்முடைய இருதயம் முழுக்க முழுக்க அவருக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு கற்பனையையும் அவர் சொல்லுகிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் அது. ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்மை போல் நாம் பிறரை நேசிக்கிறோமா? நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பு கூறுகிறார். அவர் நம்மில் அன்பு கூர்ந்தபடியினால்தான் நாம் செய்த பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை நமக்காக அவர் தாம் ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் பார்த்த பிறகு கூட நாம் மனம் திருந்தவில்லை. நாம் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் எத்தனை பேரிடத்தில் அன்பு கூறுகிறோம்? நம்மை போல் பிறரை நேசிக்கிறோமா? ஒரு கிறிஸ்தவர் தன்னை போல் பிறரை நேசித்தாலே போதும். முழுக்க முழுக்க கற்பனைகளை அவர் படிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் பிரியமாயிருந்தால் இயேசு கிறிஸ்து சொல்வது போல அவருடைய கற்பனைகளை படித்து அந்த கற்பனைகளின்படி நாம் நடக்க வேண்டும்.
அநேக கற்பனைகள் இருக்கலாம். நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் நாம் இயேசுவை நேசிக்கிறோமா இல்லையா? யோவான் 15:14 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் என் சிநேகிதராயிருப்பீர்கள் என்று. பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுடைய சிநேகிதனாக இருக்க வேண்டும். நான் உங்களுடைய சிநேகிதனாக இருக்க வேண்டும். பொதுவாக சிநேகிதர்களுக்காக எதையும் செய்வார்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உனக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூறுவதாக இருந்தால், நீங்கள் என்னை சிநேகிப்பதாக இருந்தால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று. நாம் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த கற்பனைகளை, கட்டளைகளை பின்பற்றாமல் நாம் அவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறோம் என்று சொன்னால் எப்படி நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியும்? யார் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது? இப்படியாக இன்னொரு காரியத்தையும் சொல்லலாம். கிறிஸ்தவர்கள் மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தரே சொல்லுகிறார், எரேமியா எழுதிய சுவிசேஷத்திலே 9 23, 24 ஆகிய வசனங்களை பார்த்தால், ஞானி தன்னை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன்னை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன்னை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் உலகத்தில் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தராகிய நானே என்னை குறித்தே நீ மேன்மை பாராட்ட வேண்டும், இதன் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக தேவன் பிரியப்படுவது என்ன? அவரை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்ட வேண்டும். நாம் நம்மை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தரால் நாம் புகழப்பட வேண்டும். கர்த்தரால் நாம் மேன்மைப்படுத்த வேண்டும். கர்த்தரை நாம் கனம் செய்யும் போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். நாம் கர்த்தருக்காக புகழ்ச்சியை உண்டு பண்ணும்போது கர்த்தர் நம்மை மற்றவர்களை வைத்து புகழ செய்வார். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் போது நாம் நம்மை குறித்து ஒரு நாளும் மேன்மை பாராட்டாதிருக்க வேண்டும். இவர்கள்தான் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க முடியும். ஆக யார் கர்த்தருக்கு பிரியமாயிருப்பது என்ற கேள்விக்கு அநேக காரியங்கள் வேதத்தில் இருந்தாலும் இந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டு கர்த்தருக்கு பிரியமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நீதியின்படியும் நியாயத்தின்படியும் நாம் செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறுவதாக இருந்தால் அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடக்க வேண்டும். நான்காவதாக கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறுவதாக இருந்தால் மேன்மை பாராட்டாதவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறுவதாக இருந்தால் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை பற்றி கொண்ட நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்குள் வாழ வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து கிறிஸ்துவின் அன்பை ருசிக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க இந்த காரியங்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் மகத்துவமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட தேவனே, யார் கர்த்தருக்கு பிரியமானவர் என்ற தலைப்பிலே தேவனே உம்முடைய வார்த்தைகளை நீர் கொடுத்தீர். இந்த வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் கேட்டார்கள். இந்த உலகத்திலே வாழும்போது தேவனே, உடைய பிள்ளைகள் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்மில் மகிழ்ந்து களி கூற நீர் அவர்களை பாதையில் வழிநடத்தும்படியாக வேண்டுகிறோம் ராஜா. இதோ நீர் சொன்னபடி, இதோ உனக்கு முன்னே போய் கோணலான பாதைகளை செவைப்படுத்துவேன் என்ற உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் தேவமே இந்த உலகத்தில் வாழும் நாட்களெல்லாம் மனமகிழ்ச்சியாய் வாழ்ந்து மீண்டுமாக தேவமே உம்முடைய ராஜ்யத்துக்கு தங்களை தகுதிப்படுத்தும்படியாக நீர் அவர்களை கூட்டி சேர்க்கும்படியாய் வேண்டுகிறோம். கர்த்தாவே, இந்த காலகட்டங்களிலே சீதோஷ்ண நிலைகளினாலே வரக்கூடிய மாற்றங்களினாலே வரக்கூடிய பல்வேறு தொற்று வியாதிகளிலிருந்து தேவமே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாக வேண்டுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த நோக்கத்தோடு கூட இந்த செய்தியை கேட்டார்களோ அவர்களுடைய வேதனைகள், நிந்தனைகள், அவர்களுடைய கஷ்டங்கள், அவர்களுடைய நஷ்டங்கள் இவைகளை தேவமே உம்முடைய சித்தப்படி போக்கி அவர்களுக்கு தேவமே நீர் நன்மை பாராட்டும்படியாக வேண்டுகிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவமே இந்த நாளின் மீதமான காரியத்தை நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும்.
துதி கன மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தர் ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கும் அன்புள்ள பரமபிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.